Hi students, welcome to Design of RCC Structures class. இன்னைக்கான கிளாஸ்ல Design of RCC Structuresல chapter 4.2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். Design of two-way slabs. That is longest span distance divided by shortest span distance. இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணீங்கன்னா less than 2 means this is two-way slabs. Two-way slabs. இந்த வேர்ட்ல இருந்தே உங்களுக்கு தெரியணும். That is two-wayல அதனுடைய லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். Two-way slabை பொறுத்தவரையில் நார்மலாக 4 edgesலையுமே சப்போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் லோடு அப்ளை பண்ணும்போது எக்ஸ் டைரக்ஷன் அண்ட் ஒய் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷன்லேயுமே லோடு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுறதுனால தட் இஸ் டூ வே ஸ்லாப்ஸ். சம் டேர்ம்ஸ்க்கான டெஃபினிஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எஃபெக்டிவ் ஸ்பேன். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கோட் புக் பேஜ் நம்பர் 17 இருக்கிறது தான். டூ வே ஸ்லாப், ஒன் வே ஸ்லாப் அண்ட் ஆல் பீம்ஸ் எல்லாத்துக்குமே எஃபெக்டிவ் ஸ்பேன் வந்து கோட் புக் பேஜ் நம்பர் 17 இருக்கிறத ரெஃபர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் ஃபார் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிஃப்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஒன் வே ஸ்லாப்ல பார்த்து அதே தான். திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் மீன்ஸ் டெப்த் ஆஃப் ஸ்லாப் தான். ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டிஃப்னஸ் கண்டிஷனுக்காக நம்ம டி வந்து அசியூம் பண்ணிக்கணும். தட் இஸ் ஃபார் ஸ்ட்ரென்த் மீன்ஸ் ஸ்லாப்னுடைய திக்னஸ் வந்து பெண்டிங் மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் வேணுமோ அதுக்கான டெப்த்தை கால்குலேட் பண்ணுறது தான். டி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டிவைட் பை QU இன்டூ பி. இல்லை QUன்னு சொல்லக்கூடியது டிசைன் கான்ஸ்டன்ட்ஸ்க்கான பேஜ் நம்பர் 65 நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அண்ட் பி வந்து விட்த் ஆஃப் ஸ்லாப் தான், எப்போவுமே 1 மீட்டர் தான். That is 1000 mm. Next, stiffness requirements means deflection control தான். ஸ்லாப் வந்து அதனுடைய பெர்மீட்டர் டிஃப்ளெக்ஷனை விட ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறப்பல நம்மளுடைய டெப்த் ப்ரொவைட் பண்ணிக்கணும். கோட் புக் பேஜ் நம்பர் 23 பார்த்தீங்கன்னா ஃபார் ஸ்லாப் ஸ்பானிங் இன் டூ டைரக்ஷன் the shorter of the two spans should be used for calculating the span to effective depth ratio. That is basic value for span to effective depth ratioல span வந்து நீங்கள் ஷார்ட்டஸ்ட் ஸ்பான் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ஃபார் டூ வே ஸ்லாப்ஸ் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் ஸ்பான் அப் டு 3.5 மீட்டர். இந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த பேசிக் வேல்யூஸ் வந்து ஷார்ட்டஸ்ட் ஸ்பான் டிஸ்டன்ஸ் அப் டு 3.5 மீட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மைல் ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இருக்கும்போது சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபுக்கு 35, கண்டினியூஸ் ஸ்லாபுக்கு 40. அதுவே ஹை ஸ்ட்ரென்த் டிஃபார்ம்டு பாஸாக இருக்கும்போது, அதாவது FE 415 அண்ட் FE 500 இருக்கும்போது இந்த அபோவ் வேல்யூஸை வந்து 0.8 கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டிஃப்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம டெப்த்து கால்குலேட் பண்ணும்போது சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபுக்கு மைல் ஸ்டீல் யூஸ் பண்ணும்போது சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபுக்கு மைல் ஸ்டீல் யூஸ் பண்ணோன்னா ஸ்பான் டு டெப்த் ரேஷியோ 35. இதுலேருந்து நம்ம டெப்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சேம் வைஸ் ஃபார் FE 415 அண்ட் FE 500க்கு ஸ்பான் டு டெப்த் ரேஷியோ வந்து 35 × 0.8. இதுலேயும் இருந்தும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டெப்த்து கால்குலேட் பண்ணிக்கலாம். சேம் வைஸ் கண்டினியூஸ் டூ வே ஸ்லாபாக இருக்கும்போது மைல் ஸ்டீல் யூஸ் பண்ணோன்னா ஸ்பான் டு டெப்த் ரேஷியோ 40. அதுவே FE 415 அண்ட் FE 500 இருக்கும்போது ஸ்பான் டு டெப்த் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 40 × 0.8. இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம டெப்த் கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் பெண்டிங் மூமெண்ட்ஸ். டிசைன் பெண்டிங் மூமெண்ட்ஸ் ஃபார் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லாப் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்லாபை பற்றி ஒன்று டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். டூ வே ஸ்லாபில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் டூ வே ஸ்லாப். இதுக்கான ஒரு கண்டிஷன் இருக்குது, தட் இஸ் கார்னர்ஸ் நாட் ஹெல்டு. டூ வே ஸ்லாபில் நார்மலாக 4 எட்ஜஸ்லையும் சப்போர்ட் இருக்கும். ஸோ லோட்ஸ் அப்ளை பண்ணும்போது 2 டைரக்ஷன்லேயும் லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த டூ வே ஸ்லாப் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கிறதுனால லோட் அப்ளை பண்ணும்போது இந்த 4 கார்னர்ஸும் லிஃப்ட் ஆகும். தட் இஸ் மேல் எழும்போம். அந்த 4 கார்னர்ஸ்லையும் எந்த ஒரு ஹோல்டிங்கும் இல்லாமல் மேல் நோக்கி லிஃப்ட் ஆகுறதுனால அந்த கண்டிஷன் வந்து கார்னர்ஸ் நாட் ஹெல்டு, அதாவது ஹோல்ட் பண்ணி வைக்கல. தட் இஸ் இந்த 4 கார்னர்ஸ்லையும் எந்த ஒரு ஹோல்டிங்கும் இல்லை. திஸ் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் டூ வே ஸ்லாப். நெக்ஸ்ட் டைப் வந்து ரெஸ்ட்ரைன் டூ வே ஸ்லாப், கார்னர்ஸ் ஹெல்ட் டவுன். அதாவது இந்த ஸ்லாப்லையும் அதனுடைய 4 எட்ஜஸ்லையும் சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனுடைய 4 கார்னர்ஸும் மேல் நோக்கி லிஃப்ட் ஆகும்போது அதில் எக்ஸ்ட்ரா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸை டார்ஷன் ராட்ஸ் சொல்லலாம். தட் இஸ் கார்னர்ஸ் ஹெல்ட் டவுன். ஸோ ரெஸ்ட்ரைன் டூ வே ஸ்லாபுடைய கண்டிஷன் வந்து கார்னர்ஸ் ஹெல்ட் டவுன். நெக்ஸ்ட் தேர்ட் டைப் வந்து கண்டினியூஸ் டூ வே ஸ்லாப். ஸ்லாப் வந்து 2 டைரக்ஷன்லையும் கண்டினியூ ஆகும். 9 டைப்ஸ் ஆஃப் பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். தட் இஸ் சென்டரில் இருக்கக்கூடியது இன்டீரியர் பேனல் அண்ட் 4 கார்னர்ஸ்லையும் இருக்கக்கூடியது கார்னர் பேனல்ஸ் அண்ட் ரிமைனிங் பேனல்ஸ் எல்லாமே எட்ஜ் பேனல்ஸ். கண்டினியூஸ் டூ வே ஸ்லாப் இந்த பேட்டர்னில் தான் இருக்கணும்னு கிடையாது. டைப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி 9 டைப்ஸ் ஆஃப் பேனல்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த கண்டினியூஸ் ஸ்லாப்பில் இந்த டைப்ஸ் ஆஃப் பேனல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்னருடைய கண்டிஷன்ஸை பொறுத்து அந்த கார்னரில் டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அதை ஹோல்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிசைன் பெண்டிங் மூமெண்ட்ஸ். ஒன் வே ஸ்லாபை பொறுத்தவரையில் பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா இருக்குது. தட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்
அண்ட் கேன்டிலிவர் பீமுக்கு என்ன ஃபார்முலாவோ சேம் ஃபார்முலா தான் சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப் அண்ட் கேன்டிலிவர் ஸ்லாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். டூ வே ஸ்லாபுக்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. ஆனால் டூ வே ஸ்லாபுக்கு பெண்டி மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பெண்டி மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸை அதுக்கான ஃபார்முலாவில் போட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாபுக்கு ஃபார்முலா அண்ட் கோஎஃபிஷியன்ஸ் கோட் புக் பேஜ் நம்பர் 28 இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 28 சிம்பிளி சப்போர்ட்டட் ஸ்லாப்னு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மொமெண்ட்ஸ் per யூனிட் width are given by the following equation, that is along shortest span, that is x directionல mx equal to alpha x w into lx squared, along longest span, that is y directionல alpha y into w into lx squared. இதில் mx my இதெல்லாமே பெண்டி மூமெண்ட். ஆல்ஃபா எக்ஸ் அண்ட் ஆல்ஃபா y are மொமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ். பிலோவில் இருக்கக்கூடிய அந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க. அண்ட் W மீன்ஸ் டோட்டல் டிசைன் லோட் தான். டேபிள் T12 பெண்டி மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் ஃபார் ஸ்லாப் ஸ்பேனிங் இன் 2 டைரக்ஷன் அட் ரைட் ஆங்கிள் சிம்பிளி சப்போர்ட்டட் ஆன் 4 சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. LY by LX கால்குலேட் பண்ணி அதுக்கான ரேஷியோவை டிபெண்ட் பண்ணி தான் ஆல்ஃபா எக்ஸ் அண்ட் ஆல்ஃபா ஒய் இருக்குது. ஸோ ஆல்ஃபா எக்ஸ் அண்ட் ஆல்ஃபா ஒய் இந்த டேபிள்லேருந்து எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். W வேல்யூ டோட்டல் டிசைனில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபார்முலாலுமே LX தான் இருக்குது. தட் இஸ் பெண்டி மூமெண்ட் கால்குலேஷனுக்கு எஃபெக்டிவ் லென்த் ஆஃப் ஷார்ட்டஸ்ட் ஸ்பான் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி MX அண்ட் MY கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பெண்டி மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் ஃபார் கண்டினியூஸ் டூ வே ஸ்லாப், தட் இஸ் ரெஸ்ட்ரெயின் டூ வே ஸ்லாப். இதுக்கான பெண்டி மூமெண்ட் ஃபார்முலா வந்து கோட் புக் பேஜ் நம்பர் 25 இருக்குது. பெண்டி மூமெண்ட் கோஎஃபிஷியன்ஸ் இன் கோட் புக் பேஜ் நம்பர் 26. பேஜ் நம்பர் 25 ஸ்லாப் ஸ்பானிங் இன் 2 டைரக்ஷன் அட் ரைட் ஆங்கிள்ஸ், தட் இஸ் டூ வே ஸ்லாப். ரெஸ்ட்ரைன் டூ வே ஸ்லாப். ரெஸ்ட்ரைன் டூ வே ஸ்லாப்னா உங்களுக்கு கண்டிஷன் தெரியணும். தட் இஸ் அதனுடைய 4 எட்ஜஸும் மேல் நோக்கி லிஃப்ட் ஆகிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வேண்டி, தட் இஸ் தடை செய்கிறதுக்காக வேண்டி 4 கார்னர்ஸ்லையும் எக்ஸ்ட்ரா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ், தட் இஸ் டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்லாப் தான் ரெஸ்ட்ரைன் டூ வே ஸ்லாப். கண்டினியூஸ் டூ வே ஸ்லாப்லையும் இது 9 டைப் ஆஃப் பேனல்ஸ் இருக்குது. சம் பேனல்ஸில் இந்த எக்ஸ்ட்ரா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் டார்ஷன் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஸ்லாபுக்கும் சேம் ஃபார்முலா தான். தட் இஸ் MX equal to alpha x w lx squared and MY equal to alpha y w lx squared. ரெண்டு ஃபார்முலாலையுமே எஃபெக்டிவ் ஸ்பேன்லேருந்து வந்து ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் டிஸ்டன்ஸ் தான் எடுத்திருக்கு. LX ஸ்கொயர் தான் எடுத்திருக்கு. அண்ட் W மீன்ஸ் டோட்டல் டிசைன் லோட். ப்ராப்ளம் செய்யும்போது WU தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அண்ட் ஆல்ஃபா எக்ஸ் அண்ட் ஆல்ஃபா ஒய்க்கான வேல்யூ கோட் புக் பேஜ் நம்பர் 26 இருக்குது. டைப்ஸ் ஆஃப் பேனல் அண்ட் மொமெண்ட் கன்சிடர் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் பேனல் அண்ட் 1 ஷார்ட் எட்ஜ் கண்டினியூஸ், 1 லாங் எட்ஜ் கண்டினியூஸ், இந்த மாதிரி டைப் ஆஃப் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஆல்ஃபா எக்ஸுக்கான வேல்யூ ஃபார் டிஃபரண்ட் வேல்யூ ஆஃப் LY by LX. on a long span coefficient alpha y value for all values of Ly by Lx. Ly by Lx value என்ன வேல்யூவாக இருந்தாலும் ஆல்ஃபா ஒய் வேல்யூ காமனாக இருக்குது. ஆனால் ஆல்ஃபா எக்ஸ் வேல்யூ மட்டும் டிஃபர் ஆகுது. சம்டைம்ஸ் 1 மார்க் கொஸ்டினில் என்ன கோஎஃபிஷியன்ஸ் கேட்குறாங்களோ அந்தந்த பேனலில் பாசிட்டிவ் கோஎஃபிஷியன்ட், நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ஸ் ஃபார் டிஃபரண்ட் வேல்யூஸ் ஆஃப் Ly by Lx ஐடென்டிஃபை பண்ண சொன்னாங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ்லேயும் அந்த கோஎஃபிஷியன்ஸ் கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன் கோட் புக் பேஜ் நம்பர் 28. கோட் புக் பேஜ் நம்பர் 28 டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தியரி கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இந்த பேராகிராஃபை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் ப்ரொவிஷன்ஸில் அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிடில் ஸ்ட்ரிப் அண்ட் எட்ஜ் ஸ்ட்ரிப். இப்போ 2 வே ஸ்லாபை வந்து மிடில் ஸ்ட்ரிப் அண்ட் எட்ஜ் ஸ்ட்ரிப்பாக டிவைட் பண்ணியிருக்காங்க டு சிம்பிளிஃபை த அனாலிசிஸ் அண்ட் டிசைன். இதுக்கான டீட்டெயில் வந்து கோட் புக் பேஜ் நம்பர் 27 இருக்குது. கோட் புக் பேஜ் நம்பர் 27 ஸ்லாப் பேனலை எந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் மிடில் ஸ்ட்ரிப் அண்ட் எட்ஜ் ஸ்ட்ரிப்பாக டிவைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இப்போ LY டைரக்ஷனில் கன்சிடர் பண்ணும்போது 3/4 ஆஃப் LY டிஸ்டன்ஸை மிடில் ஸ்ட்ரிப்பாகவும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 1/4 LYயை அகைன் 2 கொண்டு டிவைட் பண்ணிங்கன்னா 1/8 ஆஃப் LY கிடைக்கும். ஸோ ரெண்டு சைட்லேயும் எட்ஜ் ஸ்ட்ரிப்புக்கு வந்து 1/8 ஆஃப் LY. சேம் வைஸ் LX டைரக்ஷன்லேயும் அதனுடைய மிடில் ஸ்ட்ரிப் வந்து 3/4 ஆஃப் LX, ரிமைனிங் எட்ஜ் ஸ்ட்ரிப் வந்து 1/8 ஆஃப் LX. ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் உடைய ப்ரொவிஷன்ஸ்க்காக வேண்டி இந்த பேட்டர்னில் டிவைட் பண்ணியிருக்காங்க. மிடில் ஸ்ட்ரிப்பில் சென்ட்ரல் 3/4 width ஆஃப் ஸ்லாப் இன் ஈச் டைரக்ஷன், எட்ஜ் ஸ்ட்ரிப் வந்து ரிமைனிங் 1/8 ஆஃப் width ஆன் எதர் சைடு. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தா நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்லாப்லேயும் எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். இப்போ சிம்பிளி சப்போர்ட்டட் 2 வே ஸ்லாப் வந்து கார்னர்ஸ் நாட் ஹெல்டு. சிம்பிளி சப்போர்ட்டட் 2 வே ஸ்லாப் மீன்ஸ் 4 சப்போர்ட்டுக்கு மேலே சிம்பிளாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 கார்னர்ஸும் மேல் நோக்கி லிஃப்ட் ஆகுறத அலோவ் பண்ணுறாப்புல இந்த ஸ்லாப் இருக்கும். இந்த டைப் ஆஃப் ஸ்லாப்பில் 2 டைரக்ஷன்லேயே மெயின் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ்
ASTX வந்து மெயின் ராட்ஸ் அலாங் ஷார்ட்டர் ஸ்பான், ASTY மீன்ஸ் மெயின் ராட்ஸ் அலாங் லாங்கர் ஸ்பான். நெக்ஸ்ட் டைப் வந்து ரெஸ்ட்ரைன் டூ வே ஸ்லாப், தட் இஸ் கார்னர்ஸ் ஹெல்ட் டவுன். ரெஸ்ட்ரைன் டூ வே ஸ்லாப் மீன்ஸ் 4 கார்னர்ஸும் மேலே லிஃப்ட் ஆகுறதுக்கு அலோவ் பண்ணாமல் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குது. தட் இஸ் ரெஸ்ட்ரைன் டூ வே ஸ்லாப், அதாவது கார்னர்ஸ் ஹெல்ட் டவுன். 4 கார்னர்ஸ்லேயுமே எக்ஸ்ட்ரா ராட் கொடுத்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த டைப் ஆஃப் ஸ்லாப்பில் ஆல்ரெடி நம்ம படித்த மிடில் ஸ்ட்ரிப் அண்ட் எட்ஜ் ஸ்ட்ரிப் அந்த பேட்டர்னை இந்த இடத்துல அப்ளை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மெயின் ராட்ஸ் 2 டைரக்ஷன், தட் இஸ் ஷார்ட்டர் ஸ்பான் டைரக்ஷன் அண்ட் லாங்கர் ஸ்பான் டைரக்ஷன். இந்த 2 டைரக்ஷன்லேயுமே மிடில் ஸ்ட்ரிப்பில் மட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் மெயின் ராட்ஸ் இன் மிடில் ஸ்ட்ரிப் ASTY டைரக்ஷன், மெயின் ராட்ஸ் இன் மிடில் ஸ்ட்ரிப் ASTX டைரக்ஷன். அண்ட் அந்த 4 எட்ஜ் ஸ்ட்ரிப்ஸ்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மிடில் ஸ்ட்ரிப்பில் ப்ரொவைட் பண்ணியிருந்த மெயின் ராட்ஸில் ஆல்டர்னேட் ராட்ஸ், அதாவது ஒன்று விட்ட ராடுகள் வந்து எட்ஜ் ஸ்ட்ரிப் வர எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கும். தட் இஸ் ASTX மெயின் ராட்ஸ் இன் மிடில் ஸ்ட்ரிப் அலாங் ஷார்ட்டர் ஸ்பான், ASTY மீன்ஸ் மெயின் ராட்ஸ் இன் மிடில் ஸ்ட்ரிப் அலாங் லாங்கர் ஸ்பான். AS டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன் 4 எட்ஜ் ஸ்ட்ரிப்ஸ். அண்ட் அனதர் டைப் ஆஃப் ராட்ஸ் வந்து டார்ஷன் ராட்ஸ். இந்த 4 கார்னர்ஸ்லேயும் டார்ஷன் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. தட் இஸ் AS டார்ஷன். இந்த டார்ஷன் ராட்ஸ் வந்து மெஷ் வடிவில் இருக்கும், அதாவது வலை பின்னல் வடிவில் இருக்கும். ஒவ்வொரு கார்னர்லேயும் 2 மெஷஸ் வரும். டாப்பில் ஒரு மெஷ், பாட்டமில் ஒரு மெஷ். சிங்கிள் பீஸ் ஆஃப் மெஷ்னுடைய லென்த் வந்து LX/5, தட் இஸ் ஷார்ட்டர் ஸ்பான் டிஸ்டன்ஸ் டிவைட் பை 5. இங்கேயும் அந்த டைமென்ஷனை மார்க் பண்ணியிருக்கிறோம். 2 டைரக்ஷன்லேயும் X டைரக்ஷன் அண்ட் Y டைரக்ஷன்லேயும் அதனுடைய சைஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். தட் இஸ் LX/5 into LX/5. That is, torsion reinforcement shall be provided at any corner where the slab is simply supported on both edges meeting that corner. அதாவது இந்த கார்னரில் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கும். தட் இஸ் ஒரு கார்னரில் 2 எட்ஜஸ் மீட் பண்ணுது. அந்த 2 எட்ஜஸ்லையுமே எந்த ஒரு கண்டினியூட்டியும் இருக்கக்கூடாது. தட் இஸ் டிஸ்கண்டினியூஸ், அதாவது தொடர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய கார்னரில் தான் டார்ஷன் ராட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. It shall consist of top and bottom reinforcement. That is top and bottom reinforcement சொல்லியிருக்கோம். Each with layers of bars placed parallel to the sides of the slab. அதாவது ஒவ்வொரு லேயர்ஸும் that is top and bottom அதனுடைய சைட்ஸுக்கு parallel reinforcement ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. That is Y direction and X directionல. And extending from the edges a minimum distance of 1/5 of the shorter span. அதனுடைய distance LX/5. The area of the reinforcement in each of these 4 layers shall be 3/4 of the area required for the maximum midspan moment in the slab. அதாவது அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் மிட்ஸ்பான் மூமெண்ட் எந்த டைரக்ஷனில் கிடைக்குதோ அதுக்கான ஏரியாவை 3/4 கொண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவை தான் டார்ஷன் ராடுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இந்த டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி உள்ள டீட்டெயிலை கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஸ்டின் அண்ட் 2 மார்க் கொஸ்டின் ரெண்டுலேயுமே இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் டு வே ஸ்லாபில் எப்படி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். கண்டினியூஸ் டு வே ஸ்லாபை பொறுத்தவரையில் ஒவ்வொரு பேனலும் மிடில் ஸ்ட்ரிப் அண்ட் எட்ஜ் ஸ்ட்ரிப் அந்த பேட்டர்னில் டிவைட் பண்ணி தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதாவது மிடில் ஸ்ட்ரிப்பில் மெயின் ராட்ஸும் எட்ஜ் ஸ்ட்ரிப்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்தெந்த கார்னரில் டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு உள்ளதும் கோட் புக் பேஜ் நம்பர் 28 கொடுத்துருக்காங்க. கோட் புக் பேஜ் நம்பர் 28 டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராடினுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஈக்குவல் டு ஆஃப் தட் டிஸ்கிரைப்டு இன் 5.5.1.8 தட் இஸ் ப்ரீவியஸ் செக்ஷன் தான் ஷால் பி ப்ரொவைடட் அட் அ கார்னர் கண்டெய்ன்ட் பை எட்ஜஸ் ஓவர் ஒன்லி ஒன் ஆஃப் விச் த ஸ்லாப் இஸ் கண்டினியூஸ். அதாவது டார்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ராடுக்கான ஏரியா கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவில் ஆஃப் ஆஃப் ஏரியாவை ப்ரொவைட் பண்ணுறதுக்கான கார்னரில் மீட் பண்ணக்கூடிய எட்ஜஸில் ஒன் எட்ஜ் கண்டினியூஸாக இருக்கணும், அனதர் எட்ஜ் டிஸ்கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்கான கண்டிஷன் இந்த எட்ஜ் பேனலில் வரும். எட்ஜ் பேனலில் இந்த பர்டிகுலர் கார்னரில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஹரிசாண்டல் எட்ஜில் டிஸ்கண்டினியூஸ் ஆகிட்டு எந்த ஒரு தொடர்ச்சியும் இல்லை, ஆனால் வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய அந்த எட்ஜ் வந்து கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இந்த கார்னரில் டார்ஷன் ராட்ஸ் வந்து ஆஃப் ஆஃப் த ஏரியா ப்ரொவைட் பண்ணணும். சேம் வைஸ் அதனுடைய நெக்ஸ்ட் கார்னரும் அதனுடைய வெர்டிக்கல் எட்ஜ் கண்டினியூஸாக இருக்குது, ஹரிசாண்டல் எட்ஜ் டிஸ்கண்டினியூஸாக இருக்குது. ஸோ இந்த கார்னர்லையும் ஆஃப் ஆஃப் த டார்ஷன் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணால் போதும். சேம் வைஸ் எல்லா எட்ஜ் பேனலில் வரக்கூடிய அந்த அவுட்டர் கார்னர்ஸில் வந்து T/2 தட் இஸ் டோட்டல் ஏரியாவில் ஆஃப் ஆஃப் த ஏரியா ப்ரொவைட் பண்ணால் போதும். சேம் வைஸ் கார்னர் பேனலுடைய 2 கார்னர்ஸும் T/2 தான் இருக்கும். ஆஃப் ஆஃப் த டார்ஷன் ராட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும். அதர் கார்னர் பேனல்லையும்
2 கார்னர்ஸில் T/2 தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன், டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நீட் நாட் பி ப்ரொவைடட் அட் எனி கார்னர் கண்டெய்ன் பை எட்ஜஸ் ஓவர் போத் ஆஃப் விச் ஸ்லாப் இஸ் கண்டினியூஸ். தட் இஸ், எந்த கார்னரில் இருக்கக்கூடிய 2 எட்ஜஸும் கண்டினியூஸாக இருக்குதோ அந்த கார்னரில் டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டீரியர் பேனலில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கார்னர்லையும் மீட் பண்ணக்கூடிய அந்த 2 எட்ஜஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கிறதுனால அந்த கார்னரில் டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டாம். ஸோ 0ன்னு மார்க் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கார்னர்ஸில் எல்லாமே நோ நீட் ஆஃப் டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ இந்த கார்னர் பேனலுடைய 4 கார்னர்ஸ்லேயும் டீன்னு போட்டிருக்கோம். தட் இஸ் ஃபுல் குவான்டிட்டி ஆஃப் டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். சின்ஸ் அந்த கார்னரில் 2 எட்ஜஸ்மே டிஸ்கண்டினியூஸாக இருக்குது, தட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்கிறதுனால டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் முழுமையாக ப்ரொவைட் பண்ணணும். அதுதான் டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ்க்கான அந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷால் பி ப்ரொவைடட் அட் எனி கார்னர் வேர் த ஸ்லாப் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் ஆன் போத் எட்ஜஸ் மீட்டிங் அட் தட் கார்னர். இந்த கார்னரில் மீட் பண்ணக்கூடிய இந்த 2 எட்ஜஸ்மே சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்குது, கண்டினியூஸ் ஆகலை. ஸோ அந்த இடத்துல டார்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ராட்ஸ் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இதோட இன்றைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் 4th யூனிட்டுக்கான MC கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.